வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை காதல் கனவே பாகம் 3 ஆடியோ நாவல். அவனின் அழைப்பிற்காக காத்திருக்கும் அவள், அவளின் விழிகளை பார்க்க துடிக்கும் அவன். இவர்களின் ஆசை நிறைவேறுமா? இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அடுத்த நாள் காலையில் சுபா எழுந்ததுமே பெட்ரூமில் இருக்கும் கண்ணாடியில் தன் முகத்தையும் முடியையும் சரி செய்துவிட்டு போர்டிகோவிற்கு வந்தாள். அப்பா கிளம்பி கொண்டு இருந்தார். லட்சுமி, பார்த்து போங்க, சாயந்தரம் சீக்கிரம் வாங்க, மார்க்கெட் போகணும் என்றாள். சரிம்மா, போயிட்டு வந்துடலாம், நான் கிளம்புறப்போ ஃபோன் பண்ணுறேன், நீ ரெடியாரு என்று கூறிவிட்டு ராஜேந்திரன் கிளம்பினார். பின்பு சுபாவை பார்த்து, லக்ஷ்மி, ஏண்டி போய் ரெடியாகு, என்ன எழுந்ததும் வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்க? போகிறம்மா, டைம் இருக்குல்ல, ஒரு டீ குடுமா, குடிச்சிட்டு போய் குளிக்கிறேன். ஏய், ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வா, போட்டு வைக்கிறேன் என்றாள். சுபாவும் குளித்துவிட்டு வந்து புடவை கட்டிவிட்டு ஸ்கூல் ஹேண்ட்பேக்கில் தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டு இருந்தாள். சுபா, ஃப்ரிட்ஜில் பூ இருக்குடி, எடுத்து வச்சுட்டு போ. என்ன புதுசாக பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கமா? அதுவா, நம்ம பக்கத்து தோட்டக்காரம்மா ஒருத்தவங்க மாடு பிடிச்சிட்டு வருவாங்கள்ல, ஆமாம், அவங்க தான் கொண்டு வந்து தந்தாங்கடி. பொண்ணு தான் டீச்சராக போகிறாள்ல, டெய்லியும் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அம்மா, எனக்கு தான் பூ வைக்கவே பிடிக்காதுல்லம்மா, நீ வேற ஏமா? சுபா, இங்கே பாருடி, வயசு பொண்ணு பூ போட்டு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாதுடி. இந்தா, இதை தலையில வை என்று தலையை பிடித்து இழுத்து லட்சுமியை வைத்து விட்டார். அம்மா, வலிக்குது, மெதுவா வையேன். இப்ப பாரு, எவ்வளோ அழகா லட்சணமா இருக்க பாரு. நீ கட்டியிருக்க சிகப்பு புடவைக்கும் இந்த மல்லிகை பூவுக்கும் அவ்வளோ அழகா இருக்குடி. ஐயோ போதுமா என்று சிரித்தபடி, ஓகே நான் கிளம்புறேன் என்று லட்சுமியிடம் சொல்லிவிட்டு ஸ்கூல் வேன் நிற்கும் ஸ்டாப்புக்கு சென்றாள். ஏன் கண்ணே பட்டிடும் போல இருக்கு என்று திருஷ்டி முறித்துவிட்டு அவளை பார்த்தபடி நின்றார் லட்சுமி. பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது போன் அடித்தது. யாரென்று பார்க்க ரகு. சுபா முகத்தில் புன்னகை மேலும் அதிகரிக்க, சொல்லு ரகு என்றால் பேச ஆரம்பித்தாள். ஏய் சுபா, என்ன ஒரே ரிங்கில் ஃபோன் எடுத்துட்ட? தென் என்ன ஓவர் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு என்றான். ஏய், அதெல்லாம் இல்லை, சும்மாதான். கிளம்பியாச்சா? ஆமாம் ரகு, வேனில் தான் போவேன், ஸோ வேனுக்கு தான் வெயிட்டிங். ஓ ஓகே சுபா, நானும் 2 days காலேஜ் லீவு, ஸோ நேட்டிவ் வந்துட்டேன். ஓ, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? நான் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன், இப்போ வீட்டில். ஓஹோ, அதான் மெசேஜ் எதையும் காணுமோ, ரொம்ப பிஸியோ என்றாள். ஏய் சுபா, அதெல்லாம் இல்லை, வீட்டுக்கே வந்து 3 month ஆச்சு, ஸோ வீட்டில் எல்லோரையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான். அதுவும் போக அம்மா சிஸ்டர் எல்லாம் கூடவே இருந்தாங்க. நிறைய பேசிட்டு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல என்று சொல்லியவுடன், நம்ம மெசேஜை மிஸ் பண்ணுறானா அப்போ கண்டிப்பாக நம்மளை மிஸ் பண்ணுறாளோ, ஓகே கேட்டுருவோமா என்று மனதில் நினைத்து கொண்டு, இட்ஸ் ஓகே ரகு, பரவாயில்ல விடுங்க. ஓகே சுபா, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டியே? சொல்லு ரகு. இல்லை, நாம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல. ஆமாம். அதுக்குன்னு இப்போ? இல்லை, அவன் மீட் பண்ணலாமா? எதுக்கு மீட் பண்ணணும்? இல்லை, சும்மா தான் கேட்டேன் சுபா, உனக்கு வேணான்னா ஓகே, கம்பல் பண்ணலை. இல்லை ரகு, எனக்கு ஒர்க் இருக்குல்ல. ஓகே சுபா, அப்போது சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குல்ல என்றான் ஆவலாய். இல்லை ரகு, எனக்கு கம்மிங் சாட்டர்டே லீவ் இருக்கு, பட் கவர்மெண்ட் டெட் எக்ஸாம் இருக்கு. ஓ அப்படியா? அதுவும் சேலம் வரைக்கும் போகணும். சேலமா? ஆமாம், நான் அங்கே தான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணேன், ஸோ அங்கேயே சென்டரும் போட்டாங்க. ஓகே சுபா, அப்போது எக்ஸாம் முடிச்சுட்டு ஈரோடு வந்து தானே வீட்டுக்கு போவேன்? ஆமாம் ரகு, ஆஃப்டர்நூன் முடிஞ்சிரும். ஓகே, அப்போ மதியம் நான் ஈரோடு வரேன், மீட் பண்ணலாம் என்றான். சுபாவும் சரி என்று கூறிவிட்டு, ஓகே ரகு, வேன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறி ஃபோனை வைத்தாள். ரகுவும் சுபாவை பார்க்க ஆவலாக, எப்படா அந்த சனிக்கிழமை வரும் என்று நினைத்து துள்ளி குதித்து யோசித்தவாறு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து நன்றாக இருந்த தலையை களைத்துவிட்டு வாரிக்கொண்டு இருந்தான். அவனுக்கு பின்னால் நின்று மகு இதை பார்த்துவிட்டு, அண்ணா என்ன பண்ற என்று அவனையே பார்த்தபடி கேட்டாள். ஏன் மகி, கண்ணாடி பார்த்துட்டு இருந்தேன் என்று கண்ணாடியை பார்த்தவாறே பேசிக்கொண்டு இருந்தான். அண்ணா, நீ கொஞ்சம் மாறிட்ட மாதிரி இருக்கு, ஏதோ மார்க்கமா தெரியற, தானா சிரிக்கிற, எங்கேயோ பார்த்துட்டு யோசிக்கிற, என்னாச்சு உனக்கு என்றாள். ஏ லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகி. அப்படியா, இதை ஒரு லூசே சொல்லுது என்று கிண்டல் செய்ய ரகு மகியை துரத்தியபடி ஓடினான். அப்போது அப்பா வெளியிலேருந்து வர மகியை அழைத்து, மகிமா சொல்லுங்கப்பா, இந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுத்து பீரோல வைக்க சொல்லு சாமி என்றார். அவளும் வாங்கி கொண்டு உள்ளே செல்ல, ரகு வாப்பா, ஹாஸ்டலுக்கு எப்போ சாமி கிளம்பணும்? நைட் கிளம்புறேங்கப்பா. பணம் இருக்கா? இருக்குங்கப்பா, அம்மா கிட்ட வாங்கிட்டேன்.
சரிப்பா, தாசில்தார் வீட்டு விசேஷத்துக்கு பந்தல் போட்டது பணம் வந்துருச்சு. சரிங்கப்பா, அதான் உனக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கிட்டு போ. இல்லைங்கப்பா, எனக்கு வேணும்னா ஃபோன் பண்ணுறேங்கப்பா, அனுப்பிவிடுங்க என்று இருவரும் பேசி முடித்துவிட்டு ரகு தன் நண்பர்களை பார்க்க சென்றான். செண்பகமோ பையன் ஹாஸ்டல் போவதற்கு தேவையானவற்றை பேக் செய்துவிட்டு அவனுக்கு சாப்பிடுவதற்கு தக்காளி தொக்கு, புளித்தொக்கு, வடகம் என்று வகை வகையான உணவுகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தார். மகி அம்மாவை கிண்டல் செய்தபடி, மா இருந்தாலும் இதெல்லாம் ஓவர். உன் பையனுக்கு அங்கே என்னமோ கொடுமை நடக்கிற மாதிரி இவ்வளோ ரெடி பண்ணிட்டு இருக்க. ஏய் பாவம் மகி, என் சாமிக்கு நல்ல சோறு கிடைக்குதோ என்னமோ. என் சாமி இழைச்சு போயிட்டான். இதையெல்லாம் எடுத்துட்டு போனாவது நல்லா சாப்பிடுவான்ல. ஏமா, எனக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸில் ஒரு ஊறுகாய் கூட வர்றதில்ல. ஏண்டி, நீயும் அவனும் ஒன்னா? நீ வீட்டுக்கு வந்தா எல்லாமே வாய்க்கு ருசியாக வக்கனையாக சாப்பிடுவ. பாவம் என் பையனுக்கு 6 மாதத்துக்கும் 3 மாதத்துக்கும் ஒரு முறை தான் வீட்டு சாப்பாடே கிடைக்கும். கண்ணு வைக்காம எல்லாத்தையும் சரியாக எடுத்து அவனோட பேக்கில் வெயி. அப்புறம் டேபிள் மேலே அயன் பண்ணி வச்சிருக்க துணியெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுடு. சரி சரி என்று கூறிக்கொண்டே அண்ணன் ஜாலியாக வெளியே போயிட்டு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். பட் யார் சொன்னால் கேட்குறா என்று யோசித்தபடி வேலை செய்தாள். பிறகு ரகு வீட்டுக்கு வந்து ரெடியாகினான். ரகு, பார்த்து போ சாமி, நேரத்துக்கு சாப்பிடு, நல்லா படி சாமி. படிப்பு தான் நமக்கு எல்லாமே சாமி. நம்ம பரம்பரையிலேயே காலேஜ் போன ஆள் நீ தான். அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கி வேலை வாங்கி போடணும் என்றார் செண்பகம் தன் கண்களில் கண்ணீர் தேங்கியபடி. என்ன செண்பகம், இப்படி போகும்போது கண்ணீர் வந்தா நான் எப்படி ஹாப்பியாக போவேன்? உன் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும், ஓகேவா? கண்ணை துடைத்து விட்டபடி ரகு கூறினான். மகி உள்ளே இருந்து வாட்டர் பாட்டிலை நீட்டியபடி, என்னன்னா பாச போராட்டமெல்லாம் முடிஞ்சுதா? அப்பப்பா தாங்க முடியலப்பா. அண்ணா, நீ வீட்டுக்கு 2 நாள் வந்தா 2 வருஷம் மாதிரி நாள் போகுது. ஆனால் நம்ம அம்மாவுக்கு 2 நிமிஷம் மாதிரி இருக்கு இல்லம்மா என்றால் சிரித்தபடி. ஏ மகி, எதுக்கடி இப்படி கிண்டல் பண்ற என்றாள் செண்பகம் மகியை முறைத்தபடி. ஏ செண்பகம், ரகு என்ன ஃபாரினுக்கா போறான்? இதோ இந்த அருக்கு கோயம்புத்தூர். நினைச்சா போய் பார்த்துட்டு வர தூரம் தானே. இதுக்கு போய் அழுதா மகி கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவா என்றார் வண்டியை ரகு முன்பு கொண்டு வந்து நிறுத்தியபடி. சரி, நாங்கள் கிளம்புறோம், பஸ் வச்சு விட்டு வந்துடுறேன். சரிம்மா, உடம்ப பார்த்துக்கோ, பாய் மகி என்று ரகுவை வண்டியில் ஏற்றிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றார் வீராசாமி அப்பா. சுபா ஃப்ரெஷ் ஆகிவிட்டு பெட்ரூமில் கட்டிலில் அமர்ந்து படித்து கொண்டு இருந்தாள். அம்மா உள்ளே வந்தார் கையில் டீ டம்ளருடன். இந்தா சுபா, டீ சாப்பிட்டு அப்புறம் படி என்றாள். ஹாலில் டேபிள் மீது சார்ஜ் செய்யப்பட்டிருந்த ஃபோன் அடித்தது. சுபா எழுந்து செல்ல முயல லட்சுமி உடனே, சுபா நீ டீயை குடி, நான் போய் பார்க்குறேன் என்று கூறி ஃபோனை எடுத்து பார்த்தாள். அதில் ரகு காலிங் என்று வந்தது. அம்மா யாரு என்று கேட்க, சுபா ரகுன்னு வருது. யாரு ரகு என்று கேட்டுக்கொண்டே அட்டன் செய்ய போக உடனே சுபா, ரகுவா என்று கண்களை உருட்டியபடி பெட்ரூமிலிருந்து ஓடி வந்து ஃபோனை வாங்கி கொண்டாள். பின்பு ஃபோனை பேசாமல் திருத்திருவன முழிக்க, ஏ சுபா அட்டன் பண்ணி பேசு என்றதும் ஃபோனை சைலண்டில் போட்டுவிட்டு, அம்மா அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சுமா. ஏண்டி, நானே அட்டன் பண்ணியிருப்பேன்ல, வந்து ஃபோனை பிடுங்கி போட்டு கட் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றியா? ஆமா, யாரு ரகு? அம்மா என்று இழுத்தவாறு, ரகு சார்மா, எங்க ஸ்கூல்ல நியூவா ஜாயின் பண்ணியிருக்காரு. சாரா? சரிடி, உனக்கு எதுக்கு ஃபோன் பண்றாரு? என்னம்மா பேசுற? ஏதாவது டவுட்டா இருக்கும், கால் பண்ணியிருப்பாரு. அவரும் நான் அட்டன் பண்ற கிளாஸ் தாம்மா எடுக்கிறாரு. அதாம்மா. சரி, என்னமோ பண்ணு. ஓகேம்மா. என்ன மணி 7 ஆகுது, அப்பா என்ன இன்னும் வரல? அதுவா, ஏதோ கம்பெனியில் நிறைய ஆர்டர் வந்திருக்காண்டி, வெள்ளிக்கிழமைக்குள்ள முடிக்கணுமா. அதான் இன்னைக்கு நைட் வேலை இருக்குன்னு 5 மணிக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாரு. அதனால காலையில் தான் வருவாருடி. ஏமா இப்படி அப்பா உடம்ப கெடுத்துக்கிறாரு? வேற யாராவதுக்கு மாற்றி விட்டுட்டு வர வேண்டியது தானே? நானும் அப்படி தாண்டி சொன்னேன். உங்கள் அப்பா சொன்னா எங்கே கேட்குறாரு? அதுவும் போக நாளைக்கு 1/2 நாள் லீவு கொடுத்துட்டாங்களாம். வேலைக்கு மதியம் 1 மணிக்கு வர சொல்லிட்டாங்களாம். அப்பாவும் காலையில் வந்து தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சுபா. சரி, நான் போய் டிஃபன் செய்கிறேன் என்று கூறி சமையல் அறைக்குள் நுழைந்தாள் லட்சுமி. சுபாவும் சரிம்மா முடிச்சுட்டு கூப்பிடு, நான் படிச்சுட்டு இருக்கேன் என்று கூறி லட்சுமி உள்ளே செல்வதை உறுதி செய்துவிட்டு ஃபோனை கையில் மறைத்தபடி பெட்ரூமுக்குள் சென்று ஃபோன் பேசுவது வெளியே கேட்கக்கூடாதென கதவை தாளிட்டு கொண்டாள். உடனே ரகுவிற்கு ஃபோன் அடித்தாள். ஹலோ ரகு. ரகு பஸ் சத்தத்தில் ஃபோனை அட்டன் செய்து பேச சுபாவிற்கு புயல் அடிப்பது போல் சத்தம் மட்டுமே வந்தது. ஹலோ சுபா, கேக்குதா? ஹலோ சுபா என்று ரகு கத்திக்கொண்டே இருக்க அந்த புறம் சுபாவோ, என்னது ஃபோன் அட்டனில் தானே இருக்கு, பட் வாய்ஸ் கேட்கல என்று தனக்கு தானே சொல்லியபடி, ஏ ரகு கேக்குதா என்று கத்தியபடி இருந்தாள்.
ரகு தன் பேக்கில் இருந்த ஹெட்செட்டை எடுத்து காதில் மாட்டிவிட்டு ஜன்னல் கதவுகளை மூடிவிட்டு, சுபா இப்ப சொல்லு, கேக்குதா என்றான். அப்பாடா, இப்பதான் கேக்குது. சொல்லு ரகு. ஆமா, என்ன ஃபோன் ஏதாவது ரிப்பேரா? ஹே லூசு, நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன், ஹாஸ்டல் கிளம்பிட்டேன். அதான் பஸ் ஏறினதும் ஃபோன் பண்ணேன். ஆமா, ஏன் ஃபோன் எடுக்கல? ஏய் எருமை. எருமையா? ஆமா, நீ எருமை தான். மெசேஜ் போட வேண்டியது தானே, எதுக்கு கால் பண்ண? அம்மா தான் ஃபோன் எடுத்தாங்க. நல்ல வேலை நான் வாங்கி ஃபோனை சைலண்டில் போட்டேன். இல்லை என்றாள் சுபா. இல்லைனா என்ன ஆயிருக்குங்க மேடம்? என்ன ஆயிருக்குமா? நீ யாரு, என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணன்னு நோண்டி நொங்கு எடுத்திருப்பாங்க. ஓ ஓகே சுபா, அப்புறம் என்ன சொல்லி சமாளிச்ச? நான் வேற உன் நம்பரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். அப்படியே நம்பர் காலாக வந்தால் கூட ராங் நம்பர்னு சமாளிச்சிருப்பேன். ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோமே. பாவம் நல்ல பையனாக இருக்கானேன்னு போனா போகுதுன்னு உன் நம்பரை ரகுன்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் என்னாச்சு சுபா என்று சிரித்தவாறு ஆவலாய் கேட்க, ஏ ரகு, என்ன என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா? ஏ லூசு, அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் நீ சொல்லு, என்ன சொல்லி சமாளிச்ச? ரகு சார்னு சொன்னேன். புரியல. என் ஸ்கூலில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க டீச்சர்னு சொன்னேன். அதை கேட்டதுமே ரகு வாய்விட்டு சத்தமாக சிரிக்க, பஸ்ஸில் பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஒரு மாதிரி அவனையே பார்த்தனர். அவனும் சிரிப்பை அடக்க முயற்சி செய்து வாய் மீது கை வைத்தபடியே பேச, ரகு எதுக்கு இப்போ நீ இப்படி சிரிக்கிற? என் பொழப்பங்க சிரிப்பாக சிரிக்குதில்ல? ஏ சுபா, இல்லை, நான் இன்னும் படிப்பையே முடிக்கல. ஆனால் என்னை இப்போவே வாத்தியாராக்கி பார்த்த புண்ணியவதியே, வாழ்க வாழ்க என்று கூற, சுபா உடனே, டே ரகு, உன் வார்த்தை இப்போ நான் கேட்கல, எதுக்கு ஃபோன் பண்ணின? டேயா என்றான் அதிர்ச்சியாய். உனக்கு இந்த மரியாதையே அதிகம். ஃபோன் பண்ணி மாட்டி விடுறதும் இல்லாமல் மரியாதை வேற வேணுமா சாருக்கு? ஓ ஓகே சுபா, நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புனேன், அதான் பஸ் ஏறினதும் ஃபோன் பண்ணேன். எனிவே சாரி, ராங்கான நேரத்தில் சரியாக ஃபோன் பண்ணிட்டனோ? இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? ஓகே ரகு, அம்மா கிச்சனில் இருக்காங்க, பார்த்துப்போ, டேக் கேர். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மெசேஜ் பண்ணுறேன், பாய் என்று கூறி ஃபோனை கட் செய்தாள். ரகுவோ சுபா பேசியதை ரீவன் செய்து பார்த்தவாறு சிரித்தபடி அவளுடைய நினைவுகளை மனதில் ஓட்டியபடியே ஹாஸ்டலை வந்தடைந்தான்.